என்றதான் 5 அறிவுகள். ஒன்று தொடு அறிவு, இரண்டாவது அதாவது சுவை அறிவு, மூன்றாவது வாசனை அறிவு, நான்காவது பார்த்தல் அறிவு, ஐந்தாவது கேட்டல் அறிவு. இதுதான் ஐயறிவுன்னு பேர். இந்த 5 அறிவுகளை படிப்படியாக பெறணும். அதுக்காக தான் 5 அறிவுகளை பெற்று 6வது அறிவு என்று ஒரு நிலைக்கு வரும். அதுதான் இறைவனை அறிவதற்கு தகுதி. 6வது அறிவு என்பது பகுத்தறிவு. ஆனால் நம்ம என்ன தெரிவில் அறிவுனா இன்றைக்கு வழக்கத்தில் சொல்லப்படுகின்ற பகுத்தறிவு என்று நாம் சொல்லலாம். அந்த அறிவு வேறு. அவர்கள் சொல்வதால் சாதாரண பொருள். உண்மையான பகுத்தறிவு எது என்றால் இந்த உலகத்தில் நிலையானது எது, நிலையற்றது எது என்று நம்ம பகுத்தறிவு. அப்படி பார்த்தோன்னா உலகத்தில் நிலையானது என்றால் எல்லாமே நிலையாதுதான். இந்த உடம்பு நிலையாது, நான் பேசுகின்ற அந்த மைக்கு நிலையாது, நான் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடம் நிலையாது. இன்னும் சொல்ல போலாம் பெருமான் எழுந்திருக்கிற திருக்கோயிலே நிலையற்றது. ஏன்னா திருக்கோயில் கட்டடம். ஆனால் உள்ளக்கூடிய பெருமான் ஒருவன் தான் நிலையானது. இந்த கருத்தை நம்ம அனுபவபூர்வமாக நூல் வழியாக தெரிந்து கொள்வது தியரி நாலேஜ். ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஞானத்தை பெறணும். அப்படி பெற வேண்டிய அனுபவத்தின் வாயிலாக தான் பெற முடியும். அப்படி பார்க்கும்போது இறைவன் ஒருவன் தான் நிலையானவன், முழுமையான அறிவுடையவன், ஞானமுடையவன் என்பதை உள்வாங்க முடியும். அப்போ தான் அவனை சார முடியும். அந்த மெய்யறிவு என்று அதற்கு பெயர். அந்த மெய்யறிவை பெறுவதற்காகத்தான் இந்த ஐயறிவை பெற்றுக்கொண்டேன். அதுக்காக அந்த வாழ்க்கையை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மனித உடம்பு பெற்ற உடனே எப்போதுமே உயிருக்கு இன்ப நாட்டம் உண்டு. இப்போ மனித வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது இன்னொரு உயிரினுடைய உடம்பு மறந்துவிடும். இப்போ இந்த மைக்கு இருக்குது, இதை பயன்படுத்தி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மைக்குங்கிறது என்ன? பூமாதேவி என்ற ஒரு பெண்ணினுடைய உடம்பிலிருந்து உருவாக்கப்பட்டது. இந்த பேப்பர் இருக்குது, இதுக்குன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கூழிலிருந்து தயாரிக்கப்பட்டது இந்த பேப்பர். நம்ம சாப்பிட்ற சோறு எல்லாமே தாவரங்களிலிருந்து வரக்கூடிய. நிறைய சிந்தித்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொன்றும் இன்னொரு உயிரினுடைய உடம்பு பரந்தப்பட்டது. அதில் ஒரு இன்பம் இருக்கிறது. இன்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்பம் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு டீ குடித்தாலும் ஒரு இன்பம் இருக்குது. நல்லா வாதாயத்தோடு கேட்டாலும் ரொம்ப பெரிய இன்பமாக இருக்கும். இப்போ சோறு கண்ட இடம் தான் சொர்க்கங்கிற மாதிரி ஒரு இன்ப உணர்வு இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்திலும் இன்பம் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் இன்பம் இருக்கிறதுனால இந்த உயிர் என்னைக்கிறதுனா இந்த இன்பத்தில் தான் ஈடுபாடு கொள்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எந்த நோக்கத்திற்காக பிறவி எடுத்து வளர்ந்து கொண்டு வருகிறோமோ அந்த நோக்கத்தை மறந்து விடுகிறோம். அந்த மாதிரி ஒரு கருத்து இந்த இடத்துல சொல்றாரு. 5 என்பது 5 பொறிகள். அது நமக்கு உள்ளபடியே நல்ல கருவிகள். அது ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. கண் இல்லைன்னா பார்க்க முடியாது, காது இல்லைன்னா கேட்க முடியாது, வாய் இல்லைன்னா சாப்பிட முடியாது, மூக்கு இல்லைன்னா வாசனை அறிய முடியாது, இந்த தோல் இல்லை அப்படின்னா தொட முடியாது. எல்லாமே நல்ல அறிவுகள். ஆனால் இதிலேயே தங்கி விடக்கூடாது. அதுதான் பிரச்சனை. இப்போ மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? உலகத்தில் இன்பம் இருக்கிறது, உலக வாழ்க்கையிலேயே தங்கி தேங்கி விடுகிறார். இறைவனை அறிந்தாலும் அந்த இறைவன் மீது பற்றி செல்ல மாட்டேன் என்கிறார். அதுதான் பிரச்சனையே. இவர் அந்த மாதிரி கருத்தை சொல்கிறார். அப்படி இருக்கிறேன்னு அவர் சொல்றார். ஆனால் உண்மை அது அல்ல. நம்முடைய நிலைமை அது. அதை தன் மீது ஏற்றுக்கொண்டு பார்க்கிறார். 5 என்பது 5 பொறிகள். புலன் என்றால் அறிவு என்று பொருள். 5 புலன் என்றால் 5 அறிவுகள். இந்த அறிவுகளை தருகின்ற கருவிகள் தான் 5 பொறிகள். எனவே 5 மாறுபட்டு என்னை வஞ்சிப்ப. நியாயமா பார்த்தோம்னா ஒவ்வொரு இன்ப அனுபவத்தை பெறுகின்ற பொழுதும் அந்த இன்ப அனுபவத்தை தருகின்ற உடம்பை உடைய உயிருக்கும் அந்த உயிரையும் உடம்பையும் படைத்த இறைவனுக்கு நன்றி உணர்வோடு நன்றி சொல்லிக் கொண்டுதான் அனுபவிக்கும். இந்த பழக்கத்தை சைவத்தில் ஏற்படுத்துவதற்குத்தான் உணவு பகலில் உண்ணுகின்ற பொழுது எனவே மகேஸ்வரன் செய்கிறது. இறைவனை நன்றியோடு நினைக்கணும், நமக்கு அன்னமடிக்கின்ற நன்றியோடு நினைக்கணும். அதுக்காகவே அந்த வழக்கத்தை உண்டு பண்ணினார். காலப்போக்கில் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாமல் ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டு அப்படிதான் இருக்கிறது. வெடிக்க ஒரு கதை சொல்லுவாங்க. இது மேலை நாட்டு கதை.
அதாவது ஒரு கிறித்தவ கோயில் சர்ச்சு, அது ஒரு பாதிரியார், அவர் செல்லமாக ஒரு பூனை வளர்த்தார், ரொம்ப செல்லம். அதனால் என்ன பண்ணலாம், பாதிரியார் வழிபாடு பண்ண போதாரு சர்ச்சில் கூடவே இருக்கும், கூடவே அங்கங்கே போயிட்டு இருக்கும். இவர் என்ன பண்ணார், என்னடா ரொம்ப தொல்லையாக இருக்குதுன்னு இந்த பூனையை விரட்டவும் முடியல. அதனால் தன்னுடைய ஏவலாளரை கூப்பிட்டு இந்த பூனையை கட்டி போடுறாங்க. அவன் கட்டி போட்டான், பூஜையை முடிச்சிட்டார். மறுநாளிலிருந்து பூசையை ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணான், பூனையை கட்டி போடுறான். இது நியாயமா இல்லையா? நியாயம். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாதிரியாரே இறந்துட்டார், இன்னொரு பாதிரியார் வந்தார். அந்த கோயில் உள்ள பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பூசை ஆரம்பிக்கணும்னா பூனையை கட்டி போடுறோம். இப்படியே பழக்கம் வந்துடுச்சு. இது கொஞ்ச நாள் பூனை செத்து போச்சு. அப்போ பூசையை ஆரம்பிக்கணும்னா ஒரு பூனை கொண்டாடாத கட்டி போடுறாங்க. இப்படிதான் நம்ம எல்லாமே அறிவுபூர்வமாக வந்து சடங்குகள் எல்லாம் காலப்போக்கில் அமைப்பு என்றால் மூட பழக்கங்களாக மாறும். அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த 5 பொறிகளும் உயிருக்கு அறிவை தருவதற்காக இறைவனால் தரப்பட்டவை. ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொரு பொறியும் கொடுக்கக்கூடிய அந்த புலன் அறிவு இன்பத்தில் இந்த உயிர் ஆழ்ந்து போய் இதுவே நல்லா இருக்குது, இதுக்கு எது இதுமே என்ன திருவடி பேரு, என்ன தனியாக ஒன்று இருக்கு, என்ன பெரிய பேரு, இதுதான் பேரின்பம் என நிலைக்கு வந்து தெரியல. அதைத்தான் இங்க சொல்றாரு, 5 என் உயிருக்கு அறிவை கொடுத்து வளர்ப்பதற்கு மாறாக மாறுபட்டு இதை வளர்த்து உயிரை வளர்த்து எடுக்காமல் இங்கேயே தங்குமாறு செய்கின்ற நிலையில இருக்கிறது. அப்படி இருக்கிற நான் இருக்கிறேன் என்னை என்று பேசுகிறேன். நீங்க ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உண்மையை உணரலாம். கண் இருக்குது, நாம விரும்பாம கண் ஒரு பொருளை பார்க்க. வாய் இருக்குது, நாம விரும்பாம ஒரு பொருளை பேசவும் மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம். நாம ஒரு புத்தகத்தை நாம விரும்பாம படி, நாம ஒரு பேச்சை விரும்பாம கேட்க மாட்டோம். அப்போ பொறிகள் மாறுபட்டு இயங்குகின்றன என்றால் என்ன பொருள்? நம்முடைய விருப்பம் சரியில்லைன்னு, நம்முடைய விருப்பம் நம்முடைய இச்சை தவறாக போய் கொண்டிருக்கிறது. அதுதான் காரணம், வேற காரணம் இல்லை. அப்படிதான் ஆழ்ந்து பார்க்கணும், மேலோட்டமாக பார்த்து விடக்கூடாது. எனவே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னொரு பெரிய உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வழிபாடு பண்ணுறோம். வழிபாடு எப்படி பண்ணுறோம்? கோயிலில் போய் பெருமாளுக்கு எதிர்த்து நிற்கிறோம், நின்று என்ன பண்ணுறோம்? கண்ணால் பெருமாளை பார்க்குறோம், வாயினால் பாடுறோம். வேற என்ன பண்ணுறோம்? தலையை குனிங்க, தலையை வளைந்து குனிந்து பெருமானை வணங்க. எல்லாம் பேர் என்ன பண்ணுறோம்? அப்படி கேட்கணும். இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குது, அதில் இதெல்லாம் தீர்த்து வை, எனக்கு இதெல்லாம் வேணும், அதை கொடுங்க, இதை கொடுன்னு கேட்கணும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்? இது ஆழ்ந்து சிந்திக்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு செய்யக்குள்ளார மனசு எங்கேயோ இருக்கா இல்லையா? அனுபவத்தில் பார்க்குறீங்கல்ல, மனசு எங்கே போகாது? பெருமாட்ட போக. ஏன் போகலை? மனதுக்கு உள்ள ஒன்று இருக்குது, இச்சை. உயிரினுடைய இயல்பு இச்சை தான். அந்த இச்சை வேற எங்கேயும் இச்சிக்குது. இப்படி இச்சிக்கிற வரையிலும் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணாலும் என்ன வழிமுறையை மேற்கொண்டாலும் உயிர் திருவடியை அடையாது, இறைவன் யாருடைய பெறாது. எல்லாமே